Hi friends, வணக்கம். Welcome back to my channel Recipes Trending. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட்டு கடையில ரொம்ப ஃபேமஸான காளான் ரெசிபி தான் பார்க்க போறோம். அஜினோமோட்டோ சேர்க்காம, கலர் பவுடர் சேர்க்காம எப்படி சூப்பரா கடையில செய்யற மாதிரியே வீட்ல டேஸ்டியா செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரோட்டோட கடை காளான் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு மஷ்ரூம்ஸும் முட்டைக்கோசும் தேவைப்படுது. நல்லா இந்த மஷ்ரூமை வாஷ் பண்ணி இது போல எடுத்து வச்சுக்கோங்க. அதுல மண்ணெல்லாம் இருக்கும், சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நமக்கு முட்டைக்கோசும் தேவை. இப்ப இந்த ரெண்டையும் நல்லா பொடி பொடியா நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது முட்டைக்கோஸ் பாத்தீங்கன்னா 200 கிராமும், அதே போல மஷ்ரூம்ஸும் பாத்தீங்கன்னா 200 கிராமும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டைக்கோஸ் 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது 2 கப்ஸ் எடுத்துக்கோங்க. அதே அளவு பாத்தீங்கன்னா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா 2 கப்ஸ், அதாவது 200 கிராம். ரெண்டுமே ஈக்குவலான அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அப்பதான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப 1 கப் அளவு மைதா மாவு நம்ம சேர்த்திக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த காளான் செய்யறதுக்கு நல்ல கலர் வரணும் இல்லையா? சோ அந்த கலருக்காக, காரத்துக்காகவும் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திட்டீங்க அப்படின்னா இந்த காளானுக்கு நேச்சுரலாவே அந்த கடையில கிடைக்கிற கலர் கிடைக்கும். அப்படி இது இல்ல அப்படின்னா நீங்க நார்மலான மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய் பவுடர் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம முட்டைக்கோசும் காளானும் கழுவி வச்சிருக்கோம் இல்லையா? சோ அதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். சோ இந்த தண்ணியே நமக்கு போதும். இதுலயே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா தண்ணி தேவைப்படுது. நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கட்டாயமா நீங்க சேர்த்துறாதீங்க. ஏன்னா இதை நம்ம ஆயில்ல பொரிக்கணும். இது பிரிஞ்சு போயிரும். சோ அதனால மேக்ஸிமம் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியே இதுக்கு போதும். இது நல்லா நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கெட்டியா இது போல கலந்து எடுத்தாச்சு. நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் தான் போட்டிருக்கோம். பட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு. கலர் பவுடர் எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காளானையும் முட்டைக்கோசையும் ஆயில்ல ஃப்ரை பண்ணணும். சோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில நீங்க ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி வடை, போண்டா இதெல்லாம் சுடுவோமோ அது போலயே இந்த காளானும் முட்டைக்கோசும் கலந்து இந்த கலவையை நம்ம அது போலயே சுட்டு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணி நீங்க கரெக்டான அளவுல சேர்க்கணும். இல்லைன்னா எண்ணெயில பொரிக்கும் போது எல்லாமே பிரிஞ்சு போயிடும். சோ அதனால கரெக்டான அளவு தண்ணி சேர்த்து இது போல நம்ம காளான்களை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா நம்ம அதை திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறமா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம். இதோட கலர் பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இது போல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா காளான் கலவையும் பொரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்க இந்த காளானை இப்படியே சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்படியே கூட நீங்க ஸ்நாக்ஸா எடுத்து சாப்பிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம். இதுவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான மசாலாஸ் உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கோம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஹெவி பாட்டம் கடாய் வச்சுக்கலாம். கடாயில பாத்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இது கூட நம்ம ஆட் பண்ணணும். 2 பெரிய வெங்காயம் நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகும்போதே இது கூட வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த காளானுக்கு தேவையான அளவு மசாலாஸ் எல்லாம் சேர்க்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தா அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்ல அப்படின்னா நார்மல் மிளகாய் தூளை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா இன்னும் சுவை வந்து அதிகரிக்கிறதுக்காக இது கூட நம்ம வந்து சாஸ் எல்லாம் சேர்க்க போறோம். இப்ப வந்து நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஸோ டொமேட்டோ கெச்சப் வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஸ் எல்லாம் சேர்த்தியாச்சு. இதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாஸ் இல்ல அப்படின்னா நல்லா பழுத்து புளிப்பு சுவையா இருக்கிற தக்காளி பழமா 4 தக்காளி பழத்தை பச்சையாவே மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பியூரி மாதிரி அடிச்சிருங்க. ஸோ அடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட் டொமேட்டோ பேஸ்ட்டை இது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் இல்ல அப்படின்னா மட்டும் இந்த தக்காளி பியூரிய நம்ம அரைச்சதை அப்படியே நீங்க சாஸ்க்கு பதிலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மஷ்ரூம்ஸ், அதை வந்து இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடையில கிடைக்கிறதாகவே நல்ல ஜூஸியா, நல்ல குலைவா, நல்லா சூப்பரா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், அதுல 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணின அந்த கலவையை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது மேல நம்ம ஊத்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க இத நல்லா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இது வந்து உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்க நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லயே இது எல்லாமே நல்லா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உடைஞ்சு அந்த கடையில இருக்கிற தன்மைக்கே இது வந்துரும். இது நல்லா கிண்டி விட்டு நம்ம பிரஸ் பண்ணி விட்டாலே இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். அந்த கார்ன்ஃப்ளவரோட சேர்ந்து நல்லா ஒரு ஜூஸியா ஒரு சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க கடையில கிடைக்கிற மாதிரியே வீட்ல நம்ம காளான் ஈஸியா செஞ்சாச்சு. இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஈஸியா சூப்பரா எந்த ஒரு அஜினமோட்டோ பவுடரும் இல்லாம, கலர் பவுடரும் இல்லாம, எதுவும் இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு சூப்பரான ஒரு ஹெல்தியான காளான் ரெசிபி ட்ரை பண்ணியாச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாஸ் இல்ல அப்படின்னா தக்காளி வச்சு கூட நீங்க இத செய்யலாம். ஸோ நான் சொன்ன போல நீங்க கரெக்டான அளவு போட்டு செஞ்சு பாருங்க. சுவை ரொம்ப அதிகமா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். உங்களுக்கு ஹெல்தியான ரெசிபீஸ் எல்லாம் வேணும், வெயிட் லாஸ் சம்மந்தமான ரெசிபீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, என்னோட ஹெல்தி வெயிட் லாஸ் ரெசிபி சேனல் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுத்துருக்கேன். அந்த சேனல கிளிக் பண்ணி அதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுல வெயிட் லாஸ் ரெசிபீஸும், ஹெல்தியான ரெசிபீஸும் நெறைய போட்டிருக்கேன். அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஹெல்தி ரெசிபீஸான ஹெல்தியா வாழலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.